இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் காண இருப்பவை: காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 51 பேர் உயிரிழந்த சம்பவம், ஓரணியில் தமிழகம் என்ற புதிய உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர், பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை விடுத்துள்ள வேண்டுகோள், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனின் டுவிட்டர் பதிவு. இதுகுறித்த தகவல்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். கனடாவில் வரும் 15ஆம் தேதி நடைபெறும் G7 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள் இடம்பெற்றிருக்கும் அமைப்பான G7 மாநாட்டில் 7 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. வட அமெரிக்க நாடான கனடாவில் வரும் 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் G7 மாநாடு நடைபெறுகிறது. ஆனால் இதில் பங்கேற்கும்படி பிரதமர் மோடிக்கு இன்னும் அழைப்பு விடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் 6 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கனடா காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்படுவதால் இரு நாடுகளிடையே மோசமான சூழல் நிலவி வருகிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக G7 மாநாட்டில் பங்கேற்க மோடி தயாராக இல்லை என கூறப்படுகிறது. ஓரணியில் தமிழகம் என்ற புதிய உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்தினை கட்சியினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகம் செய்துள்ளார். திமுக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளார். அதன்படி ஓரணியில் தமிழகம் என்ற புதிய உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளார். அதன் மூலம் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியின் பயன்களை கேட்டறிந்து அதில் விருப்பம் உள்ளவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும்படி கட்சியினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இவ்வாறு ஒவ்வொரு ஓட்டு சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% பேராவது கட்சி உறுப்பினர்கள் என்ற இலக்குடன் உறுப்பினர் சேர்ப்பு திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் சட்டசபை தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகள் சந்திப்பை துவங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து கட்சி ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு அதிமுக தலைமை வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் விறுவிறுப்பாக அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி அதிமுக சார்பில் ஓட்டு சாவடி வாரியாக பூத் கமிட்டி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கமிட்டிகளில் 35 வயதிற்குள் இருக்கக்கூடிய 6 ஆண்கள் 3 பெண்கள் என மொத்தம் 9 பேர் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூத் கமிட்டி உறுப்பினர்களின் குழு புகைப்படம் மற்றும் அவர்களின் வாக்காளர் அட்டை விவரங்களை அனுப்புமாறு அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. மேலும் பூத் கமிட்டியில் இடம்பெற்றுள்ளவர்கள் கூட்டணி கட்சிகளுக்குள் இணைந்து கட்சி ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதை ஒட்டி விமான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் நேற்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணியர்களின் கூட்டம் அலைமோதியது. கடந்த வாரம் வரை குறைந்த கட்டணத்தில் கிடைத்த டிக்கெட்டுகள் தற்போது ஆயிரக்கணக்கில் அதிகமாக விற்கப்படுகிறது. பள்ளி திறக்கப்பட்டதன் காரணமாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் நாட்களில் கட்டணம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியரின் காலி பணியிடங்களை நிரப்பாமல் திமுக அரசு அலட்சியம் காட்டுவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நயினார் நாகேந்திரன் அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்குமாறு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தேர்வு ஆணையம் சார்பில் தேர்வு நடத்தப்பட்டு தகுதியான ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் பணி நியமனம் வழங்குவதில் என்ன சிக்கல் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலம் மீதும் ஆசிரியர்களின் நல்வாழ்வு மீதும் துளியும் அக்கறை இல்லாமல் அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் 50 வயதை கடந்து அரசு ஆணைக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மு.க.ஸ்டாலின் மனமில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். இவ்வாறு ஆசிரியர்களின் கோரிக்கைகளையும் மாணவர்களின் எதிர்காலத்தையும் தொடர்ந்து திமுக அரசு அலட்சியப்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு அளித்துள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார். 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒட்டுமொத்தமாக 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் 5 மாதத்தில் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல அனைத்து பாலியல் வழக்குகளிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு விரைந்து தண்டனையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்படி விரைந்து தீர்ப்புகள் தரும் பட்சத்தில் பாலியல் வன்கொடுமைகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் என தெரிவித்துள்ளார்.
அனைத்து பாலியல் வழக்குகளையும் விரைந்து முடிக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு பாலியல் குற்றங்களில் ஈடுபட அஞ்சும் வகையில் அமைந்துள்ளதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பை பலரும் வரவேற்று பேசியுள்ளனர். அந்த வகையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ளார். அதில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தண்டனை குறைப்பின்றி 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் அளித்துள்ளது. இதனை மனமுகர்ந்து வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு நிகரான எந்தவொரு செயலையும் ஒருபோதும் சகித்துக் கொள்ளவோ சமரசம் செய்து கொள்ளவோ முடியாது என தெரிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களில் ஈடுபட அஞ்சும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். காசாவில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 51 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். காசாவில் இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 51 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. காசாவின் மருத்துவ அதிகாரிகள் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பெண்களும் சிறுவர்களும் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் 54,470 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 1,24,693 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 2019ஆம் ஆண்டு உலகை அச்சுறுத்திய கொரோனா தொற்று தற்போது மீண்டும் இந்தியாவில் பரவி வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4000-ஐ நெருங்கியுள்ளது. கேரளாவில் அதிகபட்சமாக 1435 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 506 பேரும், டெல்லியில் 483 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் 189 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் 7 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழ்நாடு, கேரளா, டெல்லி மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கொரோனா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். பேரணாம்பட்டில் வீடு ஒன்றில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சிலிண்டர் வெடித்ததில் 5 வீடுகள் எரிந்து சேதமடைந்தது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் பாக்கர் உசேன் 4வது வீதி பகுதியில் உள்ள பொன்னரசன் என்பவரது கூரை வீட்டில் தீப்பற்றி எரிந்தபோது அருகிலிருந்து சிலிண்டர் வெடித்ததில் வீடு முழுவதும் எரிந்து தீ அடுத்த வீடுகளுக்கு பரவியதில் அருகிலிருந்து 5க்கும் மேற்பட்ட வீடுகள் தீயில் எரிந்து நாசமானது. இதுகுறித்து காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து குறித்து பேரணாம்பட்டு காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சிலிண்டர் வெடித்து 5 வீடுகள் சேதமடைந்த சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அந்தனூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் தனியார் கமிஷன் மண்டியில் கூலி தொழிலாளியாக பணி செய்து வந்தார். இவர் வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது செங்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஹரிகிருஷ்ணன் ஓட்டி சென்ற இருசக்கர வாகனத்தின் பின்புறம் மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த ஹரிகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செங்கம் காவல்துறையினர் ஹரிகிருஷ்ணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடையநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாட புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவல்லிக்கேணி லேடி வெல்லிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் 2025 முதல் 2026ஆம் கல்வி ஆண்டிற்கான புதிய பாடநூல்கள், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் பிற கல்வி உபகரண பொருட்களை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் பிரேமலதா தலைமை வகித்தார். நகர்மன்ற தலைவர் மூப்பன் ஹாபிபூர் ரஹ்மான், திமுக நகர செயலாளர் எஸ். அப்பாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார் பங்கேற்று 2600க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கினர்.
இந்நிகழ்ச்சியில் திமுக நகர துணை செயலாளர் மஸ்தான் அலி, சேப்பிள்ளை அலி, அயூப் கான், முருகானந்தம், சுகுமார், இளைஞரணி, பைசல், வடகரை ஐயப்பன், அக்பர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் திரளாக பங்கேற்றனர். இயக்குநர் சிவபிரகாசம் படைத்துள்ள பேரன்பும் பெருங்கோபம் என்கின்ற திரைப்படம் புதிய கோணத்தில் ஆணவ கொலையை அணுகுகிறது என்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள லீ மேஜிக் லேண்டன் திரையரங்கில் பேரன்பும் பெருங்கோபமும் திரைப்படத்தை பார்த்துவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது T5 என்டர்டெயின்மெண்ட் பிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் சிவபிரகாசம் படைப்பில் வெளிவரவுள்ள பேரன்பும் பெருங்கோபம் என்கின்ற படத்தை பார்த்தோம். அதில் இயக்குநர் தங்கர் பச்சானின் அருமை புதல்வர் தம்பி விஜித் பச்சான் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் என்றும், இந்த படம் சாதி முரணை மிகவும் நுட்பமாகவும் ஆழமாகவும் பேசியுள்ளது என்றும், சாதி மாறி சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பது காலம் காலமாக நம்முடைய சமூகத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது எனவும், ஆணவ கொலைகள் இதனால் தான் அவ்வப்போது நடந்து வருகின்றன எனவும் தெரிவித்தார். மேலும் இயக்குநர் சிவபிரகாசம் படைத்துள்ள பேரன்பும் பெருங்கோபம் என்கின்ற திரைப்படம் புதிய கோணத்தில் ஆணவ கொலையை அணுகுகிறது என்றும், தம்பி விஜித் பச்சான் முதல் படத்தில் நடிக்கிறார் என்கின்ற எண்ணமே ஏற்படாத அளவிற்கு மிகவும் இயல்பாக சிறப்பாக நடித்திருக்கிறார் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சாதிக்கு மூலமாக இருப்பது மதமும் கடவுளும் என்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆகவே சாதியை ஒழிக்க அவர் பேசினார், ஒரு குரல் எழுப்பினார். அது கடவுள் மறுப்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்ற கருத்தும் இந்த திரைப்படத்திலே பதிவாகி இருக்கிறது. எனவே பெரியார் இயக்கம் என்பது திராவிடர் கழகம் மட்டுமல்ல. பெரியாருடைய அரசியல் பேசக்கூடிய ஒவ்வொரு தனிநபரும் பெரியார் இயக்கம்தான். தொடர்ச்சியான படங்கள் வந்து இந்து சமுதாயத்தில் இருக்கிற சாதிய கட்டமைப்பு பத்தி மட்டுமே நிறைய பேசிட்டு வராங்க. கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாமியர்கள் வந்து சாதி அமைப்பு இல்லாட்டாலும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து வேறுபடுகிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கறது வந்து குறைவு தான். கிறிஸ்டியானிட்டியில வந்து சாதிகள் ஊடுருவி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு பேசப்படணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எங்கே சாதி ஊடுருவி இருந்தாலும் வேரோடி இருந்தாலும் அதற்கு எதிராக நாம் பேசுகிறோம். அது கிறித்தவத்தில் இருந்தாலும் அங்கேயும் சாதி ஒழிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. கிறித்தவத்திலே சாதி வாழட்டும் என்று நாம் யாரும் சொல்லவில்லை. பெண்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் நபர்களுக்கெல்லாம் சென்னையில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட தீர்ப்பு பாடமாக இருக்கும் என்று தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து தூத்துக்குடியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தமிழ்நாடு அரசின் துரித நடவடிக்கையால் மகளிர் நீதிமன்றத்தில் வேகமாக நடைபெற்று 5 மாதத்திற்குள் விசாரணை முடிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும், ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்றும், பெண்களை இழிவாக கருதி மோகப் பொருளாக எண்ணிவிடும் சமூக விரோதிகளுக்கு எல்லாம் இது தகுந்த பாடமாக இருக்கும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். பெண்களை இழிவாக கருதி போக பொருளாக எண்ணி, ஏன்னா உடல் வலிமையிலே பெண்கள் வந்து வலிமை குறைந்தவர்கள் தான், அதை வைத்து அவர்களை மிரட்டுவது, பாலியல் வன்கொடுமை செய்யும் அந்த சமூக விரோதிகளுக்கெல்லாம் இது சரியான பாடமாக இருக்கும். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த வழக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கூறியது போல இன்னைக்கு சரியான தண்டனையை தமிழ்நாடு அரசு, அது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை, நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுப்படி விரைவாக இன்னைக்கு நீதிமன்றத்தை தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது. ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. பெண்கள் வந்து இனி தைரியமாக புகார் கொடுக்கலாம். நம்மை பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கும் ஆண்களை பற்றிய புகார் தர முன் வருவார்கள். பெண்கள் மத்தியில் இன்னும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வேற ஒன்றும் இல்லை. தமிழகத்தில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். இதனால் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலைய பகுதியில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. மேலும் வேலூர், திருச்சியில் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.